الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்று மூன்றாவது தராவீஹை முடித்து சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் ஆகிய இரண்டு சூறாக்கள் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் சூரத்து ஆல இம்ரானில் 33வது 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ, உங்களுடைய இரட்சகனின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், இன்னும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் அகலம் வானங்கள் இன்னும் பூமியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். சொர்க்கத்தின் அகலம் வானங்கள் இன்னும் பூமி என்று கூறுகிறார். கணியத்திற்குரியவர்களே, ஒரு பொருளுடைய அகலமே இவ்வளவு பெரியது என்றால் சொர்க்கத்தின் அகலமே வானங்கள். வானங்கள் என்று சொன்னால் பன்மை, 7 வானங்கள். நாம ஒரு வானத்தில் இன்னும் பார்க்கல, யாருமே முதல் வானத்தில் இன்னும் யாரும் பார்த்ததே இல்லை. ப்ளூவா தெரியுத, அது வானம் என்று சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். கணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி கூறும் பொழுது சொர்க்கத்தின் அகலமே வானங்கள் என்றால் சொர்க்கத்தின் நீளம் எவ்வளவு, அதை யாராலும் விளக்க முடியாது. அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன், அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறாங்க. பொதுவாக கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை சுருக்கமாகத்தான் சொல்வார். அதற்கு மிக எடுத்துக்காட்டு இந்த வசனம். சொர்க்கத்தின் அகலமே வானங்கள் பூமி என்று சொன்னால் அதனுடைய நீளம் எவ்வளவு என்பதை நாம் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பல உதாரணங்களை குர்ஆனில் சுருக்கமாக அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கலாம். நாம் எல்லாம் பெரும்பாலும் இங்கு வியாபாரிகள் இருக்கின்றோம். எனவே வியாபாரம் குறித்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜும்ஆவில் சொல்கிறானா இல்லையா? ஜும்ஆவிற்கு பாங்கு சொல்லப்பட்டால், ஜும்ஆவிற்கு அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் எதை விட்டுவிட வேண்டும்? வியாபாரத்தை, அதாவது விற்பனை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். விற்கக்கூடாது. இந்த தடை யாருக்கு? விற்கக்கூடாது என்ற தடை யாருக்கு? வியாபாரம் செய்வோம். அப்ப வாங்கலாமா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? விற்பது தானே தடை. அப்படியானால் வாங்கலாமா என்றால் இல்லை, வாங்கக்கூடாது. ஆனா அல்லாஹ் இந்த சொல்லலையே, வாங்காதீங்கன்னு சொல்லல, விற்காதீங்கள் என்றுதானே சொல்கிறான் என்றால் அல்லாஹ் சுருக்கமாக தான் சொல்வார். காரணம் என்ன? விற்பவர்கள் 10 பேர் என்று சொன்னால் வாங்குபவர்கள் தான் அதிகம். உதாரணத்திற்கு ஒரு ஊர்ல ஒரே ஒரு மளிகை கடை இருக்கும். அந்த மளிகை கடையில எத்தனை பேர் வாங்குவாங்க? 100 பேர், 100 குடும்பம் போய் வாங்குவாங்க. அல்லாஹ் தஆலா சுருக்கமாக ஆர்டர் போடுறான். விற்க கடையை நீ மூடுன்னு சொன்னா எப்படி வாங்குவாங்க? 100 பேர் எப்படி வாங்குவாங்க? பார்த்துடலாம். அப்ப சுருக்கமாக குர்ஆன் பேசும். ஒரு நபரை பார்த்து நீ கடையை மூடு, 100 பேரை பார்த்து நீ போய் வாங்காதன்னு சொல்ல மாட்டான்ல. ஒரு நபர் வியாபாரியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், கடையை மூடிவிடு, முடிஞ்சு. 100 பேர் வந்து வாங்க முடியாது. இப்படி அல்லாஹ் தஆலா சுருக்கமாகத்தான் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் கூறுவான் குர்ஆனில். அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தினுடைய அகலமே வானங்கள் பூமி என்றால் அதனுடைய நீளம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் அனுமானித்துக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு ஒரு அழகான ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. அதை ஹிர்கல் என்ற மன்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி கேட்டார். ஒரு சில ரிவாயத்துகளில் அதே கேள்வியை வேறொரு சஹாபி நேரடியாக கேட்டார். அது என்ன? ஹிர்கல் மன்னர் கூறி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதில், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறீர்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறீர்கள், சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறீர்கள். சொர்க்கத்தினுடைய அகலமே வானங்கள் பூமி என்றால் நரகம் எங்க போச்சுன்னு கேட்டார்.
நரகம் எங்க அல்லா வச்சிருக்கான், நரகத்தை எங்க படுத்து வச்சிருக்கான்னு கேட்டார். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமாக ஒரு பதிலை எழுதி அனுப்பினார்கள். பகல் வந்து விட்டால் இரவு எங்கு செல்லும் அப்படின்னு கேள்விதான் பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் எழுதுறாங்க. அவர் கேட்டாரு, சொர்க்கமே வானங்கள் பூமி என்றால் அப்ப நரகம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டார் இல்லையா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பகல் வந்து விட்டால் இரவு எங்கு போனது, அதான் பதில். அப்படி என்றால் என்ன, பகல் இருக்கிறது, பகல்ல இருக்கும், வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி இரவு இல்லை என்று சொல்ல மாட்டோம் அல்லவா. இதே போன்று சொர்க்கமே இவ்வளவு பெரியது என்பதற்காக, சொர்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்காக நரகம் இல்லை என்பதல்ல. இப்படியும் விளங்கலாம். இன்னொரு விளக்கம் இருக்கு, என்ன அப்படின்னா, ஒரு இடத்தில் பகல் வந்து விட்டால் அதற்கு நேர் திசையில் என்ன இருக்கும், இரவு இருக்கும். உதாரணத்திற்கு இங்க நாம இப்ப இரவுல இருப்போம், அமெரிக்கால பகல். இது போன்று சொர்க்கம் ஒரு பக்கம் என்றால் நரகம் அது இருக்க வேண்டிய மறுதிசையிலே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கடிதம் எழுதினார்கள் என்பதாக வருகிறது. கணியத்திற்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தை யாருக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், உடைதத் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இனிமேட்டு தயாரெல்லாம் ஆகாது, ஆல்ரெடி தயாரா இருக்கு. அது யாருக்கு தயாராக இருக்கிறது? நீங்கள் குர்ஆனில் எல்லா இடங்களிலும் சொர்க்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல் முத்தகீன இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின், இப்படிதான் வரும். நிச்சயமாக இறையச்சம் உடையவர்களுக்காகத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம்களுக்காக என்று எங்கும் பார்க்க முடியாது. நிச்சயமாக இறையச்சம் உடையவர்கள் தான் சொர்க்கத்தில் இருப்பார்கள். நிச்சயமாக இறையச்சம் உடையவர்கள் தான் சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிப்பார்கள் என்பதாக அந்த சொர்க்கம் யாருக்கு தயாராக இருக்கிறது என்றால், இறையச்சம் உடையவர்கள் முத்தகீன்களுக்கு தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அப்ப நாமெல்லாம் எப்படி ஆகணும்? கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் ஆயிரமா. அது என்ன? 5 தன்மைகள் இருந்தால் அவர்கள் தான் முத்தகீன்கள். இறையச்சம் உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் எத்தனை தன்மை இருக்கணும்? 5 தன்மைகள் நம்மிடத்தில் வந்து விட்டால் நாம் எப்படி மாறிடலாம்? இறையச்சம் உடையவர்களாக, முத்தகீன்களாக மாறிவிடலாம். கணியத்திற்குரியவர்களே, இங்க நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? பொதுவாக இறையச்சம், அல்லாஹ்வினுடைய பயம், முத்தகீன்கள் அப்படின்னு சொன்னா நாம் என்ன விளங்கியிருக்கோம்? நிறைய இபாதத் செய்யக்கூடியவங்க. டெய்லி தஹஜ்ஜுத் தொழுகிறவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? அவர் பெரிய முத்தகீங்க, ரொம்ப தக்குவாதாரியும். ஏன்? டெய்லி தஹஜ்ஜுத் தொழுகிறாரு. இப்படியெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம். ரொம்ப தக்குவாவான ஆள் அப்படின்னு சொல்லுவோம். எதை வைத்து? இபாதத்தை வைத்து சொல்வோம் அவருக்கு மிகவும் தக்குவா இறையச்சம் இருக்கிறது என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா 5 தன்மைகளை சொல்கிறார். அதில் எதிலும் இபாதத் இல்லை. இதைதான் நாம் விளக்க வேண்டும். இறையச்சம் உடையவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் தஆலா 5 தன்மைகளை சொல்கிறான். அதில் முதல் தன்மை, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ, இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், இன்பமான நேரத்தில், அதாவது வசதியான நேரத்தில் செலவு செய்வார்கள். ஆனால் கஷ்டமான நேரத்தில் பொதுவாக மனிதன் இயல்பு செலவு செய்ய மனசு வராது. அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சம் உடையவர்கள், தக்வா உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய தன்மை என்னவென்றால், இன்பமான வசதியான ஆரோக்கியமான நேரத்தில் மட்டுமல்ல, வறுமையிலும் செலவு செய்வார்கள். இதுதான் யாருடைய அடையாளம்? முதல் அடையாளம். இறையச்சம் உடையவர்களுடைய முதல் அடையாளம், வறுமையிலும் செலவு செய்வார்கள். இங்க கேள்வி என்ன வரும்? வசதியா இருக்கும் போது செலவு செய்ய சொன்னா செலவு செய்யலாம், ஓகே. ஆனா வறுமையிலையும் அல்லாஹ் செலவு செய்யணும்னு சொல்றானே, அது எப்படி முடியும்? கிதாப்ல ரொம்ப சிம்பிளா வளர்த்தாங்க. 1 லட்சம் வருமானம் உடையவர், 1 லட்சம் மாத வருமானம் 1 லட்சம், அவர் 1000 ரூபாய் பள்ளிக்கு கொடுத்து விடுகிறார்.
மாதம் கொடுத்துறாரு. அல்லது ஒரு 1000 ரூபாயை ஒரு மதரசாவிற்கு கொடுத்து விடுகிறார், அல்லது ஒரு 1000 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுத்து விடுகிறார். அல்லாஹ் எனக்கு 1 லட்சம் வருமானம் கொடுத்துருக்கான். இப்போ 10,000 ரூபாய் வருமானம் உடையவர் ஒரு 100 ரூபாய் கொடுத்துறாரு மாசம். ரெண்டும் ஒண்ணுதான். அவர் வசதி வாய்ப்பில் இருக்கிறார், தர்மம் செய்கிறார். எனக்கு 10,000 தான் அல்லாஹ் கொடுக்கிறான், நானும் தர்மம் செய்ய மாட்டேன். தர்மம் செய்வது என் மீது கடமை அல்ல என்பதல்ல, உன்னால் முடிந்த தர்மத்தை நீனும் செய். ஏழையும் ஏழ்மையிலும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. இறையற்றமுடையவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஈகை குணம், கொடுக்க வேண்டும் என்ற குணம் அனைவர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. மேலும் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால், முழு குர்ஆனிலும் கொடுங்கள், செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்ல மாட்டார். எதை செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்ல மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அளவை சொல்லியிருந்தா அவ்வளவுதான் கொடுக்கணும் நம்ம முடிவு எடுக்கிறோம், சொல்ல மாட்டான் அல்லாஹ். அல்லாஹுடைய ரசூலும் சொல்லவில்லை இவ்வளவு கொடுக்கணும். நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும் முதல்ல, அவ்வளவுதான். அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இறையற்றம் உடையவர்களின் தன்மை, அவர்கள் வளமாக இருக்கும் பொழுதும் வசதியாக இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள், வறுமையில் இருக்கும் பொழுதும் எதையாவது ஒன்றை கொடுப்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னால் உடல் உழைப்பை கொடுக்கலாம். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினை பார்த்து சிரிப்பது, புன்முறுவல் கொடுப்பது கூட சதகா என்று சொன்னார்கள். முள் செல்லும் பொழுது முள் கல் இருக்கிறது, அதை எடுத்து ஓரமாக போடுவது கூட சதகா என்று சொன்னார்கள். ஒரு மனிதரை அவருடைய வாகனத்தில் ஏற்றி விடுவது, வயசாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு பேஷண்ட், அவரால் ஏற முடியல, அவரை ஏற்றி வாகனத்தில் அமர வைப்பது கூட சதகா என்று சொன்னார்கள். காசு பணம் தான் கொடுக்கணும் இல்லை, ஏதாவது உங்களால முடிஞ்ச ஹெல்ப், அது காசு கொடுத்துதான் ஹெல்ப் பண்ணணும் இல்லை, உடல் உழைப்பாக கூட இருக்கலாம், ஒரு புன்முறுவலாக கூட இருக்கலாம், சில சமயங்களில் நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம், மன ஆறுதலான வார்த்தை கூட, அது மிகப்பெரிய தர்மம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அபூ தம்மை போன்றியே ஆகக்கூடாது என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னவுடன் எல்லா சஹாபாக்களும் கேட்டாங்க, அபூ தம்மை போன்று நீங்கள் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்கிறீங்களே யார சொல்லா? அபூ தம்தம் யாரு தெரியலையே, அவரை மாதிரி நாங்க ஆகிறதுக்கு. அப்புறம் சொன்னாங்க, அவர் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர், இப்போ உள்ளவர் இல்லை, நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் என்ன செய்வார் என்றால், கொடுப்பதற்கு எதுவும் அவரிடத்தில் இல்லை, ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. அவர் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹும்ம இன்னி அத்தஸத்தகு பிஇர்தி அலா மன் ஸலமனி, யா அல்லாஹ், கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, எனக்கு யாராவது அநியாயம் செய்தால் என்னுடைய அந்த பாதிப்பை, என்னுடைய அந்த கண்ணியத்தை நான் விட்டுக் கொடுத்து விடுகிறேன். யாராவது என்னை மானபங்கப்படுத்தினால், என்னை அசிங்கப்படுத்தினால், எனக்கு அநியாயம் செய்தால் நான் மன்னித்து விடுவேன். என்னுடைய கண்ணியம் போய்விட்டதே என்று பார்க்க மாட்டேன், என்னுடைய கண்ணியத்தை நான் சதகா செய்து விடுகிறேன் என்று சொல்வார். அவரை போன்று ஆக வேண்டாமா என்பதாக கூறினார்கள். வேறொரு சில ரிவாயத்துகளில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது நீங்கள் கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று ஆர்வப்படுத்திய பொழுது உல்பா இப்னு ஸைத் என்ற சஹாபி அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, என்னிடத்தில் கண்ணியம் இருக்கிறது, நான் அதை தர்மம் செய்து விடுகிறேன். யாராவது என்னை துன்புறுத்தினால், என்னை அசிங்கப்படுத்தினால் நான் அதை திருப்பி திட்ட மாட்டேன், மன்னிச்சு விட்டுருவேன். என்னுடைய கண்ணியத்தை நான் சதகா செய்து விடுகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் மானம் மரியாதை என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த மானம் மரியாதையை நான் சதகா செய்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் கபில ஸதகதக, உன்னுடைய அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னார்கள். ஆக இறையற்றம் உடையவர்களுடைய முதல் பண்பு, அவர்கள் எல்லா நிலையிலும் தர்மம் செய்வார்கள், கொடுப்பார்கள் எதையாவது. இரண்டாவது பண்பு, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல் காமினீனல் கைஸ, சினத்தை
கோபத்தை அடக்குவார்கள். நம்ம இங்கதான் கவனிக்கிறோம். இரையச்சம் உடையவர்கள் நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? டெய்லி தஹஜ்ஜுத் தொழுதா இரையச்சம் உடையவர்கள் அப்படித்தானே விளங்கி இருக்கோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது தன்மை பாருங்க, இரையச்சம் அல்லாஹ்வை பயப்படுறவங்க யார் தெரியுமா? மனிதர்களுக்கு கோபப்பட மாட்டாங்க. நாம அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அப்படின்னு என்ன நினைச்சிருக்கோம்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வாங்க அப்படி விளங்கி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மனிதர்களிடத்தில் கோபப்படாமல் கோபத்தை மென்று விழுங்கிக் கொள்வார்கள். எப்ப கோபம் வரும் பொதுவா மனிதனுக்கு அப்படின்னா ரெண்டு சந்தர்ப்பத்தில் கோபம் வரும். முதலாவது, தனக்கு பிடிக்காத காரியத்தை யாராவது செய்யும் பொழுது கோபம் வரும். இரண்டாவது, தன்னுடைய உரிமை பாதிக்கப்படும் பொழுது கோபம் வரும். இந்த இரண்டு சந்தர்ப்பத்திலும் கோபத்தை அடக்குபவர்கள் இவர்கள் தான் இரையச்சம் உடையவர்கள். இந்த கோபத்தை பல பேரால் அடக்க முடியாது. பயான் பண்ணிக்கிட்டு இருக்க என்னாலேயே சில சமயம் அடக்க முடியாது. ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு. கோபம்னா என்னன்னு விளங்கிட்டா கோபத்தை அடைக்கலாமா? கோபம் என்றால் என்ன தெரியுமா? கோபம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் யாரும் கோபப்பட மாட்டோம். என்ன விளங்கிடலாமா? கோபம் என்றால் என்ன? மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்வது. இதுதான் கோபம். செஞ்சது தப்பு அவரு, இவர் டென்ஷன் ஆனார்னா ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்? அவருக்கு வரும். இவருக்கு தான் வரும். யார் கோவப்படுறாரோ அவருக்கு தான் வரும். பிபி பிரஷர் யாருக்கு வரும்? இவருக்கு தான் பாதிக்கும். அதான் சொல்றாங்க, கோபம் என்றால் என்ன? யாரோ செய்த தவறுக்கு இவர் தனக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்வது. இப்ப யோசிச்சு பாருங்க, கோபப்படுவோம் எதுக்கு நமக்கு பாதிப்பு? கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, நான் இன்னும் 3 தன்மையை விளக்க வேண்டியிருக்கிறது. எனவே சுருக்கமாக நான் சொல்லி அடுத்த தன்மைக்கு நான் செல்ல வேண்டும். ஹதீஸ்ல வருது, இந்த கோபத்துடைய விஷயத்துல மனிதர்கள் 4 வகையா இருக்காங்க. எத்தனை வகை? 4 வகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 2 மனிதரை பற்றி சொல்லும் பொழுது அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார்கள். அது யார் தெரியுமா? முதல் நபர் உடனடியாக கோபப்படுவார். எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்துடும், ஆனா உடனே மறந்துடுவார். இவரிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார்கள். காரணம் என்ன? இவர் உடனடியாக மறந்தாலும் கோபம் உடனே போயிட்டாலும் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறாரு இல்லையா, அதனால வேஸ்ட். ரெண்டாவது சொன்னாங்க, எப்பயாவது கோபப்படுவாரு, ஆனா வந்த கோபம் போவாரு. இவரிடத்திலும் எந்த நலவும் இல்லை. இதுதான் நிறைய பேருக்கு பெருமையா சொல்லுவாங்க, எனக்கு பாரு கோபம் வராது வந்துச்சு அப்படின்னு. அந்த வந்துச்சுன்னா போக மாட்டேங்குது. அப்ப இவரிடத்திலும் எந்த நலவும் இல்லை சொல்லிட்டாங்க. அதை நம்ம பெருமையா நினைக்கிறோம். எனக்கு கோபம் வராது, வந்துச்சுன்னா தொலைச்சு விடுவேன். சொல்றாங்க, இவரிடத்திலும் எந்த நலவும் இல்லை. 2 முடிஞ்சுங்களா? 3வது நபரை பற்றி சொன்னார்கள், மனிதர்களில் மிக மோசமானவர் இவர் தான். அது யார்? உடனே கோபம் வரும், அந்த வந்த கோபம் போகவும் போவார். இவர் தான் மனிதர்களில் மிக மோசமானவர். அடுத்து சொன்னாங்க, மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? எப்பொழுதாவது தான் கோபம் வரும், அந்த கோபமும் உடனடியாக சென்றுவிடும். இவர்தான் மனிதர்களில் மிக சிறந்தவர். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்லா எல்லாமா கணியத்திற்குரியவர்களே, இந்த அப்பப்போ கோபப்படுறது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கிதாப்ல ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, இங்கிருந்து நாம ட்ரெயின்ல கோயம்புத்தூர் போறோம் அல்லது திருநெல்வேலிக்கு போறோம். 2 ட்ரெயின் இருக்கு. ஒன்னு சூப்பர் ஃபாஸ்ட், இன்னொன்னு பேசஞ்சர். எல்லா ஸ்டாப்லயும் நிற்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த வண்டியில ஏறுவீங்க? என்ன டீ குடிச்சுட்டு இருக்கீங்களா? எந்த ட்ரெயின்ல ஏறுவீங்க? ஏன்? அந்த பேசஞ்சர் எல்லா ஸ்டாப்லயும் நின்று போவோம். அந்த வண்டியில யாரும் ஏற மாட்டாங்க, நிற்பாங்க. காரணம் என்ன? அது அப்பப்போ நின்றோம். கணியத்துக்குரியவர்களே, அப்பப்போ கோவப்படுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேசஞ்சர் வண்டி. அப்பப்போ மனைவி கிட்ட பேச நின்று வண்டி 2 நாள் போவாங்க. அப்பப்போ பையன் கிட்ட சண்டை, அப்பப்போ நின்று வண்டி. இது பேசஞ்சர் வண்டி மாதிரி. இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. எப்படி இருக்கணும் வண்டி? சல்லுன்னு எடுத்தமா விழுப்புரத்துல நிக்கணும், அதோட எடுத்து எங்க நிக்கணும்? இப்படி திருச்சியில நிக்கணும், மதுரையில நிக்கணும். எப்பயாவது பிரச்சனை வரலாம், நின்ன உடனே போயிடணும், உடனே பேசி கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். இதுதான் எக்ஸ்பிரஸ் வண்டி. இந்த வண்டியை தான் விரும்புவாங்க. அப்பப்ப சண்டை போட்டு அப்பப்ப நிக்க கூடாது வண்டி. இன்ஷா அல்லாஹ் போய்க்கலாமா எக்ஸ்பிரஸ் மாதிரி? கணியத்திற்குரியவர்களே, இது இரையச்சம் உடையவர்களுடைய தன்மை. கோபத்தை வென்று விழுங்குவார்கள். 3வது தன்மை என்ன தெரியுமா? அது அல்லாஹ் சொல்கின்றான், மக்களுடைய தவறுகளை மன்னித்து விடுவார்கள். 3வது தன்மை என்ன? மக்களுடைய தவறுகளை
மன்னித்து விடுவார். நீங்க கவனிக்கணும், என்ன தெரியுமா, அல்லாஹ் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கான்? இரையச்சம் உடையவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கான். நீங்க அல்லாஹ்வை பத்தி ஏதாவது வருதா? எல்லா அதிகாரத்தோடு தொடர்புடையது. மனிதர்கள் செய்யக்கூடிய தவற மன்னிக்கிற தன்மை இருக்கா, அவர் தான் முத்தகி, அவர் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் என்றால் யார்? மக்களுடைய தவறுகளை மன்னித்து விடுவார். இப்ப இந்த இடத்துல விளங்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, இரண்டாவது தன்மை கோபத்தை மென்று விழுங்கி விடுவார். உடனே என்ன வருது? மன்னித்து விடுவார். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். கோபத்தை அடக்குவதும் மன்னிப்பதும் ஏது மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுங்களா, சில சமயம் கோபத்தை அடக்குவாருங்க. ஏன் தெரியுமா? கோபத்தை வெளிப்படுத்த முடியாது, அதனால அடக்கிக்குவார். அந்த அப்புறம் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, இது கோபத்தை அடக்கிட்டாரு, ஆனா மன்னிக்கலன்னு அர்த்தம். விளங்கிட்டீங்களா? மன்னித்ததனுடைய அடையாளம் என்ன? இப்பவும் கோபத்தை அடக்கிடுவாரு, பழி வாங்கக்கூடிய எண்ணமும் இருக்காது, விட்டுருவாரு, முடிஞ்சு. கோபத்தை அடக்கிட்ட ஒண்ணு மன்னிக்கவும் செஞ்சு. இதுதான் இரையச்சம் உடையவர்களுடைய தன்மை, மன்னிப்பது. கணியத்துக்குரியவர்களை ஹதீஸ்ல வருது, மக்களை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். மக்களிடத்திலே கோபப்படும் பொழுது அந்த கோபத்தை வென்று விழுங்கிக் கொள்ளுங்கள். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொல்கிறான், நானும் உன் மீது கோபப்படும் பொழுது நானும் என் கோபத்தை அடக்கிக் கொள்வேன். தண்டிப்பவர்களோடு சேர்த்து உன்னை தண்டித்து விட மாட்டேன். காரணம் என்ன? உனக்கு கோபம் வரும் பொழுது உனக்கு மேல் நான் இருக்கிறேன் என்பதை நினைத்து உன்னுடைய கோபத்தை அடக்கினாய், மன்னித்து விட்டாய். அடுத்து அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா? நான்காவது தன்மை, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இரையச்சம் உடையவர்களுடைய நான்காவது தன்மை, உபகாரம் செய்வார்கள். மக்கள் தப்பு செய்வாங்க, அந்த கோபத்தை அடக்கிடுவாரு, மன்னிச்சிடுவாரு. மன்னிக்கிறது மட்டும் இல்லைங்க, தனக்கு அநியாயம் செஞ்சவர்கள் என்ன செய்வாரு? உபகாரமும் செய்வார். கணியத்திற்குரியவர்களை, அநியாயம் செய்வதவர்களுக்கு என்ன செய்வாரு? கோபத்தை அடக்கி மன்னிச்சு என்னவும் செய்வாரா? இது கேட்கும்போது எப்படி இருக்கும்னா, என்ன முட்டாளாக கேட்கும் பொழுது அவர் நமக்கு தப்பு செய்வாரோ, அவன் கோபம் வரும், அடக்கிக்கணும், ரெண்டாவது அவரை மன்னிச்சிடணும், ரெண்டாவது அவருக்கே என்ன செய்யணும்? உபகாரம் செய்யணும். இது எப்படி சாத்தியப்படும்? உண்மையிலேயே அறிவு கெட்டாத மாதிரி தெரியும். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அறிவார்ந்த விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். என்ன தெரியுங்களா? இரண்டு சிறிய சம்பவத்தை சொன்னால் விளங்குவதற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கடை தெருவில் நடுவில் வைத்து ஒருவன் தரக்குறைவாக திட்டினார். எவ்வளவு கண்ணியமானவங்க, திட்டினார். பதிலே சொல்லல, கோபத்தை அடக்கி கொண்டார்கள், மன்னித்தார்கள். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, இமாம் அபூ ஹனீஃபா வசதி வாய்ப்பு நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் தங்க காசுகளை ஒரு சின்ன பையில போட்டுக்கிட்டு நேரம் அவன் வீட்டுக்கு போனாங்க. அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. கதவை திறந்த இமாம் அபூ ஹனீஃபா பக்குன்னு திட்டிட்டு வந்தோமே, அடிச்சுக்கிட்டு திருப்பி திட்டுறதுக்கு வந்துட்டாரோ, நம்மள அப்படிதான் நினைப்போம். அதிகமாக அபிமர்சனம் என்ன பண்றாங்க, அந்த தங்க காசு அப்படி கொடுக்குறாங்க. அவருக்கு ஒண்ணு ஓடல, திட்டிட்டு வந்தோம், திருப்பி திட்டுவாரு பார்த்தா என்ன செய்யறாரு? கிஃப்ட் தராரு. என்ன எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இதுன்னு. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, என்ன நடுத்தருல வச்சு திட்டினீங்க இல்லையா, நான் வீட்டுக்கு போயிட்டு சிந்திச்சு பார்த்தேன், இவர் எல்லாரும் முன்னாடி நம்மளை திட்டினாரு, இந்த திட்ட பொறுமையா நம்ம வாங்கிக்கிட்டோமே, இதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மை தந்திருப்பாங்க அப்படின்னு நான் சிந்திச்சேன். உண்மையிலே மிகப்பெரிய நன்மை எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த நன்மை கிடைப்பதற்கு நீங்க தானே காரணம். அப்ப உங்களுக்கு நான் ஏதாவது தரணும் இல்லைன்னா விளங்கிட்டீங்களா? இன்னொரு சின்ன உதாரணம் சொன்னாலும் நல்லா விளங்கிடும். இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு மிகப்பெரிய இளைஞர் இருந்தார். அவங்களுடைய அர்த்தம் மிகப்பெரிய அரசர் என்று சொல்லப்படுகிறது. அவர் அந்த அரசரையை விட்டுட்டு வந்துட்டாரு. வந்தா ஏதாவது பள்ளியில தூங்குவார். அப்படி தூங்குறதுக்கு ஒரு பள்ளிக்கு வரும்போது அந்த பள்ளியில கடுமையான ஆர்டர், நைட்டு தெரியாத ஆளை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, தங்க வைக்கக்கூடாது, ஆர்டர், கடுமையான ஆர்டர். பாவம் மோதினார் என்ன செய்வாரு? ஆர்டர். இவர் வந்து தூங்குறன்னு வந்து படுக்க வர, இங்க நம்ம பள்ளியில அனுமதி இல்லை, கிளம்புன்னா இல்லை, நான் ஒரு நைட் மட்டும் தங்கிறாரு, இல்லை இங்க அனுமதி இல்லை போயான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி தள்ளி விட்டாரு. பள்ளிவாசல் வழியில தள்ளி விட்டாரு. படிக்கட்டுல உருண்டு உளறாங்க. யாரு? இப்ராஹிம் அத்ஹம் விழறாங்க. விழும்போது என்ன சொல்றாங்கன்னா, நிசுல்லக்குனே விழுந்தாங்களாம். அப்படின்னு அர்த்தம் 50-50 அர்த்தம். உனக்கு பாதி எனக்கு பாதி, உனக்கு பாதி எனக்கு. மோதினருக்கு ஒண்ணு விளங்கல, என்னடா தள்ளி விடுறோம் உளறாரு போய் உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்றாரு.
உளுந்த பிறகு அவரை தூக்கி எல்லாம் இருக்கட்டும், உழும்போது உனக்கு பாதி எனக்கு பாதி என்னை பார்த்து சொன்னீங்களே என்ன? அப்ப சொன்னாங்களா, என்னை தள்ளி விட்டீங்க இல்லையா, நான் போய் விழுறேன். இந்த விழும்போது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன், இதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு கூலி கொடுத்துருப்பாரு, நிச்சயமா கொடுத்துருப்பான். இந்த கூலிக்கு இந்த மோதினர் தானே காரணம். நீங்க மட்டும் என்னை தள்ளி விடல அப்படின்னா எனக்கு இந்த நன்மை கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்போ அல்லாஹ் கிட்ட துவா கேட்டேன், அல்லாஹ் நீ மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போற, இந்த நன்மைக்கு இவர் தான் காரணம். எப்ப எனக்கு கிடைக்கிற நன்மைக்கு இவர் தான் காரணமோ அந்த நம்மளுக்கு பாதி அவரு கொடுத்துறாங்க. இதை தான் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு அநியாயம் செய்தவனுக்கும் நீ உபகாரம் செய். எப்படி முடியும்? எனக்கு அநியாயம் செஞ்சவன், என்னுடைய முன்னேற்றத்தை தடையாக இருந்தவன், நான் முன்னேறணும்னு அவன் நினைச்சதே கிடையாது, எனக்கு வர வேண்டியதை தடுத்தவன், எனக்கு அநியாயம் செய்தவன், நல்ல தெளிவா தெரியுது அநியாயம் செஞ்சவன், அவனுக்கு எப்படி உபகாரம் செய்யும்? நிறைய அந்த சகோதரருக்கு பத்தியில பிரச்சனை எல்லாம் இப்படிதான். என் அநியாயமா என் சொத்தை எடுத்துக்கிட்டான், நான் எப்படி பேசுவேன்? இப்படிலாம் வரும்ல, சைத்தான் போடுவான். அப்ப நினைக்கணும் நம்ம சொத்தை எடுத்துட்டாங்க, அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? அதுக்குன்னு ஒரு நன்மையை வச்சிருக்கான்ல, அந்த நன்மைக்கு அவரு தானே காரணம். அப்ப அவருக்கு நாம நன்மை செய்யணும். இந்த சிந்தனை வந்து விட்டால் நான்காவது தன்மை வந்துவிடும். ஐந்தாவது தன்மை கடைசியான அல்லாஹ் சொல்றாரா, பாவம் ஏதாவது செய்தால் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். எல்லா அடியார்களோட தொடர்புடைய 4 விஷயத்தை சொல்லிட்டு தான் கடைசி 5வது, எனக்கு மாறு செய்து விட்டால் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். இந்த இடத்துல கூட கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இறையச்சம் உடையவர்கள் யார் என்றால் பாவமே செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்றான்? பாவம் செய்து விட்டால் உடனடியாக மன்னிப்பு கேட்பார்கள், நானும் மன்னித்து விடுவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய தன்மை. பாவம் செய்யாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்பவர்கள் தான். ஆனால் இறையச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா? பாவம் செய்தால் அப்படியே அசால்ட்டா இருக்க மாட்டாங்க, பதறி போயிடுவாங்க. தப்பு செஞ்சுட்டேனே, யாரும் மன்னிச்சியா என்று பதறி அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி விடுவார்கள். இந்த 5 தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள். அவர்களுக்காகத்தான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று எல்லா இடத்திலும் குர்ஆன்ல வழிநடுக அல்லாஹ் சொல்றான். இறையச்சம் உடையவர்களுக்கு தான் சொர்க்கம், இறையச்சம் உடையவர்களுக்கு தான் சொர்க்கம். இன்ஷா அல்லாஹ் 5 தன்மை வந்துடலாமா? என்னன்னு சொல்லுங்க. பலமான நேரத்திலும் வறுமையான நேரத்திலும் செலவு செய்வார்கள், கோபத்தை வென்று விழுங்கி விடுவார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள். 4வது, அநியாயம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்வார்கள். அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டால் உடனடியாக பாவம் மன்னிப்பு தருவார்கள். அல்லாஹு தஆலா இறையச்சம் உடையவர்களாக வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாக்கருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.